டேய் பாயா பண்ணனே டேய் இல்லடா டேய் லூசு டேய் பொண்டாட்டி பார்த்துட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுற ஆனாலும் பொண்டாட்டி பாவந்தான்டா இப்ப என்ன பண்ணலாம் என்ன சித்தப்பா ஒருத்தர் தெரிச்சு ஓடி வரான் தெரிச்சு ஓடி வரலையா அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கான் வந்துட்டாங்க ரெண்டு மண்டை இவங்க இன்னைக்கு சிக்கினாங்கடா அந்த புள்ளைய பார்த்து என்ன சார் என்னவா சார் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார் ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் போமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா போமா வண்டி எடுப்பா வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் யோ பண்ணுங்க சார் பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது வாயா ஏமா பிரச்சனைன்னா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல நீ எதிர்பார்க்க கூடாது ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார் வாங்க என்னமா பிரச்சனை இதோ அங்கதான் வாங்க அங்க இருக்கட்டும் பிரச்சனைக்கு வர்றோம்ல எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பியா ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன் சீக்கிரம் மகனே இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல யோ சீரியஸா பேசிட்டு சிரிப்பு கட்டிட்டு இருக்க வாயா ஆமா பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ ஏய் மலர் வாடி இங்க ஒரு பொண்ணை பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அப்ப மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும் என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க பாம்பா எடுங்க நோ நோ டைம் எதுக்கு ஒரு 108க்கு போன் பண்ணு பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கு இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது போன் பண்ணு என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட இல்ல மிஸ் கால் கொடுத்திருக்கேன் போன் வரும் 108க்கு மிஸ்டு காலா விளங்கிடும் ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா என்னங்க என்னாச்சு கொஞ்சம் பார்த்து ஓகே ராஸ்கோ போன தைப்பொங்கலுக்கு என் காலில் கருவேல முள்ளு குத்துச்சுல்ல எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயல இல்ல இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற யோ சித்தப்பு பாம்பு இல்லையா பச்சை கயிறு பச்சை கயிறா அட பாவி அது ஒரு மாதிரி பாச கயிறுடா அதுல மீண்டவே எவன்டா இருக்கான் ஏ பொடி மாசு ஸ்டாப் த வெஹிக்கிள் ஐ கம் ஏமா நானும் என் மகனும் ஒன்னே அணகொண்டா பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம் நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஓடனா என்ன அர்த்தம் என்னப்பா தேங்க்ஸ் ஓகேவா அந்த புள்ள நம்பர் யாவது வாங்குவோமா அதுவும் வேணாம தீயா இருக்காளே மைசன் நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன் பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன் ஆனா பச்சை பாம்பை கையில பிடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன் ஆமாயா அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன் ஐயோ ஐயோ சித்தப்பா புடி எதுக்கு மணி அந்த பொண்ணு யாரு எந்த ஊரு எல்லா டீடைலும் வாங்கி கொடு இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டே அது என்னது சித்தப்பு அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க வர்ற யோ எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்ன காவடி எடுத்தேன் இப்படியா பொம்பளை பிள்ளைகளை விசாரிக்க சொல்லுவ இன்னைக்கு சாயங்காலம் கூட கொண்டு வர படுவார் ராஸ்கோல் என்னைக்கு நீ என்னை ஏத்த இடத்துல இறக்கி விட்டுருக்க சேக்கா அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு ஏய் நண்டு நான் என்ன தவளை நான் சொன்னேன் மகனே மகனே ஏழு வாள் இருக்காளுங்க ஏன் நான் சொல்றது வண்டியை திருப்பப்பா இது என்னதுடி குச்சி பத்தியா பத்தியா கரெக்ட் தானே என்னைய ஏதோ குச்சியை வச்சுக்கிட்டு குளத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்காளுங்க அன்னைக்கு கருவை காட்டுக்குள்ள பயம் இல்லாம பச்சை பாம்பை பிடிச்சாளுங்க இன்னைக்கு குளத்துக்குள்ள குச்சியை வச்சு டெக்னிக்கலா என்னமோ பிடிக்கிறாளுங்க சித்தப்பு அவளுக்கு எதை வேணாலும் பிடிக்கட்டும் நீ இதை பிடி கல்லா கொலகாரா மண்டையில போட்டுறாரா மவுத் ஆயிருவாளுங்க
ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. யோ, அறிவில்ல, எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா உனக்கு என்ன மாறுகண்ணா? யார் கல்ல விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு? ஏன் கள்ள தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற? நான்சென்ஸ். ஏன் இப்ப டாக்கிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அடிக்கிறேன்? வாங்கி தரேன், அமுக்கிட்டு. இல்ல 2 கல்ல வச்சிருந்தா ஒண்ணு தவறி விழுந்துருச்சு, அதுக்கு இந்த புள்ள கோவமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமாஸ். ஏய் வாடி போலாம். ச்சீ, தலைய பாரு. பாம்பம் கூப்பிடியா? பாப்பாக்கள் தவளை முடிக்கிற பாப்பாக்கள். என்ன சித்தப்ப கூப்பிட சொன்னா விட்டுட்டா? நீ குடுத்து வச்ச குமரனே தான். என்னையா சொல்ற? அந்த புள்ள என்னைக்குமே எதையாவது புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சொட்ட தலையா, நீல எனக்கு சித்தப்பு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பாரு. 16 கிலோமீட்டர். குமரன் சார். குமரா, தப்புடா. ஏயா கத்துற? வர. என்னப்பா பதறி அடிச்சு ஓடியாரா? என்னைய கூட்டு வந்ததே தைரியசாலி சித்தப்பான்னு ஒரு பிள்ளைகிட்ட சொல்லி. ஓயா வெண்ண, அந்த வீட்ல ஒரு சொரினா இருக்குன்னு ஏயா சொல்ல? ஏய், இந்த சுடிதார் ஷாலை விட்டுட்டு வேற ஷாலை போட்டு வந்திருக்க. இந்த சுடிதாரோட ஷாலை காய போட்டிருந்தேன்டி. காலையில பார்த்தேன் காணோம். ஐயோ, இண்டோண்டு துணி கிடைச்சாலே ஆம்பளைங்க மைய போட்டு மைக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ்ளோ பெரிய துப்பட்டா போச்சு போ. என்னடி நானே பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. சி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லடி, எனக்கு ஏதோ தோணுது, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. மகனே, இந்த நாய் கடிச்சதுல இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. எவனை பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு குலைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு என்னதான் ஆக போதோ வாழ்க்கை தெரியல. இந்த கடையில கலர் ரொம்ப ஃபேமஸ், நீ குடிச்சிட்டு நான் இப்ப வந்துறேன் சார். நாய் கடிச்சவங்களாம் தொப்புல சுத்தி ஊசி போடலன்னா வலுப்பு வந்து செத்து போவாங்களாம். அதுக்கப்புறம் சரக்கு கொடை பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னியே. முதல்ல கலர் குடி, அப்பதான் திங்கிற பிரியாணி செமிக்கும். மகனே மைசன், இவங்க கலர் பாக்குறதுக்கு நான் கலர் குடிக்கணுமா? இவங்களை அழிக்க இன்னொரு சுனாமி வராதா? ஐயோ, நான் பல்லு வளர்க்காம கலர் குடிச்சா காய்ச்ச வேற வருமே. ஐயோ, இந்த காதலிக்கிறவனுக்கு பூரா பன்றி காய்ச்சல் வரணும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் குமரன். நான் MBA படிச்சிருக்கேன். வயசு 25. காசிலிங்க பாண்டியன், அதான் எங்க அப்பா பேரு. அம்மா பேரு நாச்சியார். சரி. அப்பா அம்மாக்கு ஒரே பையன். சொத்து 10 தலைமுறைக்கு வரும். ஓஹோ. சமீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்ன சைனா பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. நீங்களும் வேணா என் கூட வரலாம். நான் ஏன் வரணும்? கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு கம்பெனி அலோவ் பண்றாங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை கட்டிக்க போறவ கிட்ட போய் சொல்லுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப கணா காண்பீங்களோ? கணா காண்றது இல்லைங்க, அதுவா வருது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன லவ் பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காதுங்க, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன். பாருங்க, லவ் கிவ்னு உங்க பின்னாடி சுத்தி உங்க பேரு கெடுக்க நான் விரும்பல. நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்குமா நடக்காதானே கேட்டேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டேன். வேற பேச்சு இருந்தா பேசுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். ஆல்ரைட், இந்த ஊருக்கு வாங்கடா, உங்களை பாருங்கடா. குமாரா, என்னையா சின்ன பையலங்களோட சண்டை போட்டு தெரியுதா? ஐயோ, சரக்கு அப்புறம் தண்ணி ஆக்கி விட்டாங்க. சாமிக்கு முன்னாடி தப்பா பேசாத. அவங்கள கொல்லணும்ப்பா. சீ, ஏறு. அப்பா நீயாவது வாங்கி கொடுப்பா, வீட்டுல கறி வேகுதுப்பா, வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மலரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டி நான் கறி கஞ்சி குடிக்கிறேன், இன்னைக்கும் வருதமா? ஏய், நேத்து அந்த குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னான்? வீட்டு தலைவருக்கு ஆபத்துன்னு. எங்க வீட்டுல யாரு இருக்கா? அப்பா தானே. அவருக்காக நான் ஒரு நாள் இல்ல 10 நாள் வரைக்கும் கூட விரதம் இருப்பேன். நீ ஒழுங்கா அந்த விலை கேத்திட்டு வா. ஏப்பா, நான் அந்த மந்திரவாதி பயல திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துருப்பேன். இங்க எதுக்கு என்னைய கூட்டு வந்த? ஏன் கோயிலுக்குலாம் வர மாட்டியா? இங்க பாரு, இந்த கோயில்ல இருக்க உண்டியல திருடி சிங்கப்பூர்ல வித்துட்டேன்னு என் மேல ஒரு கேஸ் இருக்கு.
உண்டியல்லே மொத்தம் 3 ரூபா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேஸா? நீ என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனேன் தெரியுமா உனக்கு? யோ நீ திருந்தி நல்லபடியா வாழணும்னு உனக்கா சாமி கும்பிட வந்திருக்கேன். பொய் சொல்லாதீங்க குமரன். ஏத்த இடத்துல இறக்குறதுல, இறக்குன இடத்துல ஏத்துறதுல. அந்த பாம்பு பிடிக்கிறவுல பாவட தாவணியோட வந்திருக்கும். அதான் என்னை கூட்டு வந்திருக்கேன். கண்டுபிடிச்சியா? நடத்து. இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி மாச என் காதல சொல்லி ஐயே எதையுமே கேட்காம ஓடி போயிராயா. அடிதாண்டி வாங்க போறேன். பொடி மாசு எங்கே போற? பிரசாதம் கொடுக்குறாங்க சாப்பிடலாம். போலாயா? சாமி பிரசாதம் கடுப்புல இருக்கேயா? அப்படியே அடி வாங்க. பொங்க திங்க மாட்டியா? வாயா ரோஸ் சட்டை. மலர் என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். உன்னோட மன்னிப்பு உன் ஹாயில எனக்கு வேணாம். எனக்கு என் காதல் வேணும். ஐயோ இத பத்தி மறுபடியும் பேசாதீங்க. என்னால முடியாது. என்னடி முடியாத? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இல்ல பிடிக்கலன்னு சொல்ல. பிடிக்கலன்னு சொன்னா நான் இப்படியே போயிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஒரு பையன், ஒரு நல்ல குடும்பம், இதெல்லாம் வேணாம்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா? அப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? குழப்பனே இல்ல. நான் பிறந்த அன்னைக்கே அம்மா செத்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து என் அப்பா தான் என்ன வளர்த்தாரு. அவரை விட்டுட்டு உங்களோட சைனாவுக்கு வர சொல்றீங்களா என்ன? ஏய், எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் கூட தாண்டி இருக்கணும். அப்பாலாம் ஒரு பிரச்சனை. நிறுத்துங்க. என் அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா சாகும் போது எங்க அப்பா வயசு 24. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயசுல எங்க அப்பாவுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு கல்யாணம்னு நினைக்காம எனக்காக என் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவர் அவரு. அவரை விட்டுட்டு வர முடியாது என்னால. எல்லாருக்கும் அப்பானா குரு, ஆனா எனக்கு அவர் கடவுள். என் குடும்பம் இந்த ஊருக்கே சோறு போடுடி. உங்க அப்பாவை பாத்துக்க மாட்டமா? மறுபடியும் அதையே பேசாதீங்க. உங்களை பார்த்தனில இருந்து என் அப்பாவை நான் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சுட்டேன். கடைசி காலத்துல அவர் என் புள்ள மாதிரி பாத்துக்கணும். அவர் உசுறு ஏன் வழியில தான் போகணும். மலர் ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நன்றி கேட்டவளாக்கிறாதீங்க. வாங்க வாங்க. மலரு யார் வந்திருக்கான்னு பாரு. மலரே எப்படிடா இருக்க? பேசிக்கிட்டு இருங்கத்தா, டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். நீங்க இருங்கண்ணே. முருகவள்ளி நீ போய் டீ போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. வாங்க பூ. என் பிள்ளையோட உசுரை காப்பாத்தின உனக்கு நான் என்னத்தான் கைமாறு செய்ய போறேன்? கடைசி வரைக்கும் இந்த பாசமே போதும். உட்காருங்க. என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு பாக்குறியா? என்ன வாய் நிறைய அத்தை என்ன கூப்பிடு. அண்ணே, உங்க கூட பிறந்த தங்கச்சியா கேக்குறேன். சொல்லுத்தா. எவ்வளவு நாளைக்குதான் அப்பாவுக்கு மகளும் மகளுக்கு அப்பாவுமா இருப்பீங்க? பேசாம மலரை எங்க வீட்டுக்கு மருமகளா கொடுத்துருங்கண்ணே. இதெல்லாம் நீ கேட்கணுமா? அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தா. நம்ம முறைப்படி தாய்மாமன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேனே. நீங்க கேட்டுட்டு சொல்லுங்கண்ணே. ஆனா மலர் தான் எங்க வீட்டு மகாலட்சுமியா வரணும்.